நீங்கள் யாரையாவது மறக்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அவங்களோட நம்பரை டெலிட் பண்ணியிருப்போம், பிளாக் பண்ணியிருப்போம். ஆனால் அவங்களோட மெமரிஸ் மட்டும் நம்மளால் எப்பயுமே டெலிட் பண்ண முடியாது. ஏன்னு தெரியுமா? அது பார்க்கணும்னா நம்ம ஜேசிடிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது லவ் இல்லை, நம்ம மைண்டில் நிற்கிற ஒரு ஃபீலிங். இப்போ கூட அவங்கள பற்றி யோசிச்சா லைட்டாக ஃபீலிங்ஸ் வருது தானே. சில ரிலேஷன்ஷிப் முடியும், ஆனால் க்ளோஸர் இருக்காது. இதுதான் நம்ம மனசில் ஒரு எம்டி ஸ்பேஸை உருவாக்கிட்டு போகும். சில பேர் நம்ம வாழ்க்கையில் வருவாங்க, நம்மளை மாற்றுவாங்க, ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நைட்டில் சைலண்டாக இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபேஸ், ஒரு வாய்ஸ் நமக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டு போகும். ஸோ அதுதான் அன்ஹீல்டு லவ். 96ல் ராமன் ஜானு கூட இதே தான் ஃபேஸ் பண்ணாங்க. அவங்க லவ் முடிஞ்சிருச்சு, ஆனால் அவங்க ஃபீலிங் முடியலை. நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, ராம்னால ஏன் மூவ் ஆன் பண்ண முடியலை? ஜானுட்ட எல்லாமே இருந்தும் ஏன் அவனை மறக்க முடியலை? இது ஜஸ்ட் ஒரு லவ் இல்லை, இது வீக்னஸ்னாலையும் இல்லை, அது ஒரு ஃபீலிங். அது அட்டாச்மெண்ட், சைக்காலஜியோட ஒரு கேம். இது அவங்க கதை மட்டும் இல்லை, நம்ம எல்லாரோட கதையும் தான். 96ல் ராமன் ஜானு லவ்வை 4ஆக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் லவ், அட்டாச்மெண்ட், நாஸ்டாலஜி ஆஃப் லவ் அண்ட் எப்படி இந்த லவ்க்கு எண்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லவ்ன்றது ஜஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, நமக்கு கிடைக்கிற ஒரு பியூரஸ்ட் ஃபீலிங். ஸோ நம்ம டீனேஜில் சொல்லவே வேணாம், நம்ம பிரெயினில் ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லப்படுற ஆக்சிடோசின், டோபமைன் செக்ரேட் ஆகும். ஸோ அதனால் எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்ம ஃபர்ஸ்ட் லவ் ஃபீலை நம்மளால் எப்பயுமே மறக்கவே முடியாது. நம்ம எவ்வளோ பேரை தாண்டி வந்திருக்கலாம், எவ்வளோ நல்ல ரிலேஷன்ஷிப்பில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் ஆகிற மாதிரியே தோணும். மிஸ்ஸிங் எதுவும் ஆகலை, நம்ம பிரெயின் தான் எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் லவ் ஃபீலிங்கோட கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் இது மட்டும் இல்லை, சைக்காலஜியில் ஒரு கான்செப்ட் இருக்குது, அட்டாச்மெண்ட் ஸ்டைல். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம பார்ட்னரோட எப்படி அட்டாச்மெண்ட்டில் இருக்கும், அவங்ககிட்ட எப்படி நம்ம லவ்வை வெளிப்படுத்துகிறோன்றது. ராம் மாதிரி சில பேர் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க லவ் இருக்கும், நிறையாவே இருக்கும், ஆனால் சொல்ல ஒரு பயப்படுவாங்க. ஒருவேளை அவங்க சொல்லிட்டா என்ன நினைப்பாங்களோ, இல்லை விட்டு போயிடுவாங்களோன்னு யோசிப்பாங்க. அவங்க க்ளோஸ் ஆகணும்னு நினச்சா கூட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஜானு மாதிரி சில பேர் ஆன்சியஸ் அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் லவ் இருக்கும், ஃபுல்ஃபில்லாக லவ் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தேவைப்படும். ஸோ அவங்களாம் சொல்லணும்னு நினைப்பாங்க, அவங்க மெசேஜ் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் ராமும் தன் காதலை சொல்லவும் இல்லை, ஜானுவும் புரிஞ்சுக்கவும் இல்லை. ஒருவேளை ராம் காதலை ஜானு புரிஞ்சுக்கிட்டா இந்த கதையே வேற மாதிரி போயிருக்கும் இல்லையா? அதாவது நம்ம பிரெயின் நம்ம பாஸ்ட்ல நடந்த ப்ரீசியஸான மூமெண்ட்ஸை ரொம்பவே அழகாக சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ராமுக்கு அவன் ஸ்கூல் டேஸ், ஜானுவோட சின்ன சின்ன ஸ்மைல், அப்புறம் அவளோட பாட்டு, இதெல்லாம் ரொம்ப ப்ரீசியஸாக சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த லவ் அப்படியே கன்னியா இருந்தா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், சண்டை இருந்திருக்கும். ஆனால் அவனோட பிரெயின் அவன் லவ் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக ப்ரீசியஸாக தான் பார்த்துருக்கு. யோசிச்சு பார்த்தா அவங்க 2 பேரும் லவ் இல்லாமல் இல்லை, நிறையவே இருந்துச்சு. சில லவ் ஸ்டோரிஸ் சேரணும்னு இருந்தாலும் சேர முடியாது. ராம அவனோட ஃபீலிங்கை லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டான். அது வரைக்கும் ஜானும் காத்து தான் இருந்தா. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே காத்திருப்பு கூட கஷ்டமாயிடுச்சு. ஸோ லைஃப் யாருக்காகவும் வெயிட் பண்ணது இல்லையா? அதனால ஜானும் மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணான், ராமும் அதை மறக்க ட்ரை பண்ணா, ஆனால் அவனால முடியலை. 2 பேரும் வேற வேற வழியில போயிட்டாங்க. இது சேர்ந்த கதையும் இல்லை, அதே சமயம் முடிஞ்ச கதையும் இல்லை. அதனால இந்த மாதிரி லவ் ஒரு சாப்டரா இல்லாம ஒவ்வொரு புக்லயும் ஒரு பேஜாவே இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம லைஃப்ல சில பேர் வருவாங்க, போயிடுவாங்க, ஆனா அவங்களோட மெமரிஸ் மட்டும் எப்பயுமே இருக்கும், போகவே போகாது. நம்ம டெய்லி லைஃப்ல நம்மளை பிஸியா வச்சுக்குவோம், சிரிப்போம், பேசுவோம், அவங்கள மறந்துட்டு தான் நம்மளே நினைச்சுக்குவோம். ஆனா திடீர்னு எங்கேருந்து ஒரு சாங், ஏதோ ஒரு பிளேஸ் டக்குன்னு அவங்கள ஞாபகப்படுத்திட்டு போயிடும். அப்பதான் புரியும் நம்ம அவங்கள இன்னும் மறக்கலைன்னு. ஸோ லைஃப்ல இல்லை, மனசுல எப்பயுமே இருக்கும். அதான் நம்ம 96. இதே மாதிரி உங்களோட லைஃப்ல யாராவது ஜானுவாவோ ராமாவோ இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட நேமை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி.